எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு வேலைக்கு போகும்போது வண்டி 2 வீலர் வண்டி வந்து இடித்து அவருக்கு பின் வண்டியில் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். நடுவில் ஒயின் ஷாப்னு ஒன்று இருக்குது. எனி டைம் வண்டிங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அவுட்டரில் வைங்க, நீங்கள் ஒயின் ஷாப் வைக்கிறதா இருந்தால் அவுட்டரில் வைங்க. ஏன் ஊருக்குள்ளார நடு ஊரில் ஏன் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கிறீங்க? நடு ஊரில் வைக்கிறதுனால வராங்க. என் பேர் நித்யாங்க. நான் பூனேன்னு ஒரு கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கு வேலைக்கு போகும்போது வண்டி 2 வீலர் வண்டி வந்து இடித்து அவருக்கு பின் வண்டியில் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். காலையில் ஆக்சிடெண்ட் ஆன உடனேவே நாங்கள் காப்பரேட்டிவ் ஜிஹெச்சில் கொண்டு வந்து அட்மிஷன் பண்ணோம். வண்டி வந்து விட்டவங்க யாருன்னு எங்களுக்கு இன்னும் விளக்கம் தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ பூனேன்னு பஸ் ஸ்டாப்பில் ஒரு கேமரா இருக்குது, 4 ரோட்லேயும் ஒரு கேமரா இருக்குது, நடுவில் ஒயின் ஷாப்னு ஒன்று இருக்குது. எனி டைம் வண்டிங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அந்த ஒயின் ஷாப் இருக்கிற ஒரு ரீசனால எனி டைம் எங்கள் 4-5 ஆக்சிடென்ட்க்கு மேலேயே ஆயிருக்கு. அந்த கேமரா இருந்துமே எங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லுமே இல்லை. இப்போ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக கேமராவை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் கேமராவே நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த கேமரா எங்கே இருக்கிற வெங்கடசமுத்திரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கேமராவுக்கு மேலேயே இருக்கும். எந்த கேமராவுமே எங்களுக்கு ஒர்க் ஆகலை. இப்போ எங்கள் அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஆனால் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அந்த கேமரா ஒரு வேளை எங்களுக்கு ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா நாங்கள் வந்து கேமராவை வச்சு ஆள் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். காலையில் 4:30 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, இன்னுமே ஆள் வந்து யாருன்னு தெரியல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் எல்லாம் கிடையாது. இதுவரை 4-5 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனால் அதற்கான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே வரல. எங்களுக்கு அந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனாலயே பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே அந்த வழியில தான் போறாங்க வராங்க. ஸ்கூல் கிராஸ் பண்ணி போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்களாம் அந்த வழியில தான் போறாங்க. அதனால அந்த ஒயின் ஷாப்பை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுங்க. லேடிஸ் வந்து அந்த பக்கம் போகவும் முடியல. அவுட்டர்ல வைங்க, நீங்க ஒயின் ஷாப் வைக்கிறதா இருந்தா அவுட்டர்ல வைங்க. ஏன் ஊருக்குள்ளார நடு ஊர்ல ஏன் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கிறீங்க? நடு ஊர்ல வைக்கிறதுனால தான் இத்தனை டைம் ஆக்சிடென்ட் ஆகுது. எந்த ஒரு சாவுக்குமே ஒரு முடிவு கிடைக்காமலே தானே எங்களுக்கு இருக்குது. நீங்க வந்து இதை வந்து என்னன்னு ஃபாலோ பண்ணிட்டு ஒன்னு கேமரா வச்சீங்கன்னா முழுசா ஃபாலோ பண்ற மாதிரி வைங்க. இல்லைன்னா வேணாம், மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்ய வேணாம். எங்க ஊருக்காகவே இல்ல, அந்த வழியில எத்தனையோ பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்கிறாங்க. யார் எல்லாத்துக்காகவும் நாங்க சேர்த்து தான் சொல்றோம். எங்களுக்கு வந்து இப்போ இவர் இறந்ததுக்கு காரணம் யாரு அப்படிக்குமே எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸு இல்லாம தான் இருக்கு. சார் தான் சார் ரீசன். அதிகமா வண்டிங்க வருது, குடிச்சிட்டு நடுவுல போறாங்க வராங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸும் அந்த இடத்துல கிராஸ் பண்றது ஒரு நாங்க எல்லாமே காட்டு வேலைக்கு போறவங்க தான். யாருமே பிசினஸ் பண்ணி நல்லா வசதியானவங்க எல்லாம் இல்ல, எல்லாருமே கூலி வேலைக்கு போறவங்க. அந்த வழியில தான் வேலைக்கு போகணும் வரணும். அப்படின்னும் போது ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு வராங்க, வண்டியை ஓட்டிட்டு தாறுமாறா போறாங்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க சார். இதுதான் ரீசன். ஒரு வேலைக்கு போக முடியறது இல்ல. பொண்ணுங்க இப்ப டீனேஜ் பொண்ணுங்களாம் எப்படிங்க சார் அந்த வழியில ஒயின் ஷாப் இருக்கும்போது ஸ்கூல்ல கிராஸ் பண்ணி போவாங்க? எப்படி இருந்தாலும் ஒயின் ஷாப் திறக்கிறது 12 மணி தான். ஆனா பிளாக்ல எங்கிருந்து வரும்னு தெரியல. 6 மணில இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி தெரியும் எங்க விக்கிறாங்கன்னு? எங்களுக்கு எப்படி தெரியும்? வேகத்தாடு போட சொன்னா யாரும் போட மாட்டாங்கிறாங்க. ஊரு பெரிய ஊர் அரிசி, அந்த அடுக்குமாடி அரிசி, எந்த ஊர் புனியானூர் பெரிய ஊர். வேகத்தாட போட மாட்டாங்கிறாங்க. சல்லுன்னு போறாங்க. ஒரு பால் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போறதுக்கு எதுவுமே போக முடியல. ஃபுல்லா வேகத்தாடியே போட முடியல. எது இல்லைங்க சார். சல்லுன்னு வராங்க. நாங்களே வந்தா கூட கை காட்டிட்டு பொறுமையா தான் போறோம். அதுக்கு தகுந்த வேகத்தாடே போடணுங்க சார். ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.